மாவட்ட வாரியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு இந்த காணொலியில தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை பார்க்க போறோம். தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டால ஒரு மிக முக்கியமான மாவட்டம் தஞ்சாவூர். தஞ்சாவூரை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சியுமே மும்மரமாக போராடும். அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான செல்வாக்கு படைத்த ஊர் தஞ்சாவூர். அங்கு 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய 8 சட்டமன்ற தொகுதிகள் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் வருது. இந்த 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய வேட்பாளர்களை 2026 தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடைய இன்னும் பேச்சுவார்த்தையே தொடங்கலை. யாருக்கு எத்தனை சீட்டு, யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படின்ற பேச்சுவார்த்தையே தொடங்கலை. அதிமுக கூட்டணியே இப்போதான் உருவாக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியாக இப்போ அதிமுக கூட்டணியில் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அண்மையில் நேற்று பாமக அதிமுக கூட்டணியில் இணைஞ்சாங்க. அந்த கூட்டணி இன்னும் இறுதி வடிவம் பெறலை. தாவேக்காக்கு யாருன்னா கூட்டணிக்கு போவாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் சீமான் அவர்கள் வேட்பாளர்களையே அறிவிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ தஞ்சாவூர் மாவட்டம் 170 தொடங்கி 177 வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரக்கூடிய தொகுதிகள் தான். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள். திருவள்ளூர் ஆரம்பித்து கன்னியாகுமரியில் முடியும். அந்த வகையில் 170 திருவிடைமருதூர் தனி சட்டமன்ற தொகுதி. இப்போ அங்கே கரண்ட் எம்எல்ஏவா கோவி செழியன் இருக்கிறார். அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். திருவிடைமருதூர் தனி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திவ்ய பாரதி அவர்கள் போட்டியிடுகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலையும் இவங்க தான் போட்டிக்கிட்டாங்க. திருவிடைமருதூரில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ல் 1437, 19ல் 5887, 21ல் 11076, 24ல் 17599 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. அதே போல 171 கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி ஒரு சௌராஷ்டிரா சமூகத்துக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கு. அங்கு வழக்கறிஞர் மோ ஆனந்த் அவர்கள் போட்டியிடுகிறார். கும்பகோணத்துல நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்கு வங்கி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016ல் 2937, 19ல் 7368, 21ல் 12480, 24ல் 19993 வாக்குகளை இதுவரை நாம் தமிழர் கட்சி கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில வாங்கியிருக்கு. கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியும் திமுக வசம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். சாக்கோட்டை அன்பழகன் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் மாவட்ட செயலாளரும் கூட. 172 பாபநாசம் சட்டமன்ற தொகுதி. பாபநாசம் அனீஸ் பாத்திமா அவர்கள் அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அனீஸ் பாத்திமா மாணவர் பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. ஒரு 25 வயது தான் இருக்கும். ஆனால் தர்க்க ரீதியாக அவரோடு போட்டி போட்டு வெல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தர்க்க ரீதியாக தன்னுடைய கருத்துக்களை வைப்பதில் சிறந்தவர் அனீஸ் பாத்திமா. அவரை பாபநாசம் தொகுதியில் சீமான் அவர்கள் வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறார். பாபநாசத்தில் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ல் 3864, 19ல் 7801, 21ல் 14724, 24ல் 24789. அதே போல 173 திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் பேராசிரியர் செந்தில்நாதன் அவர்களை வேட்பாளராக களமிறக்கி இருக்கு. பேராசிரியர் செந்தில்நாதன் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பினுடைய மாநில செயலாளராக அவர் இருக்கிறார். அவர் ஒரு விஞ்ஞானின்னு கூட அவர் சொல்லலாம். 2016ல் 1806, 2019ல் 11622, 21ல் 15820, 24ல் 26611 இவ்வளவு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி அங்கே வாங்கியிருக்கு. அதே போல் 174 தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி. அங்கு அருந்தமிழ் புலவர் கிருஷ்ணகுமார் அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி. அவர் நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அதில் அவரும் ஒருவர். தஞ்சாவூரில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ல் 1506, 19ல் 10079, 21ல் 17366, 21ல் 20560.
அதே போல 175 ஒரத்தநாடு. ஒரத்தநாடு வந்து இப்ப அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமுருகன் அவர்கள் போட்டியிடுகிறார். அங்கு இப்போ ஒரத்தநாட்டுல யாரு கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கான்னு பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கம் அவர்கள். ஒரு நடிகர் திருமுருகன் வந்து ஒரு நடிகர், நிறைய படங்கள்ல வில்லனா, அந்த களவாணி படத்துல வில்லனா நடிச்சவர். அதன் பிறகு நிறைய படங்கள்ல அவர் வந்து நடிச்சிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில தொடர்ச்சியாக பயணிக்கிறார். மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர், இப்போ மாநில ஒருங்கிணைப்பாளராக அவர் வந்து இருக்கிறார். 2 கூட்டங்கள், பெரிய கூட்டம், பொதுக்கூட்டம் வந்து போட்டாங்க. நம்மாழ்வாருக்காக ஒரு பொதுக்கூட்டம் சீமான் தலைமையில ஒரத்தநாடுல போடப்பட்டது. அதை இவர் தான் ஒருங்கிணைச்சு எல்லா பணிகளையும் செஞ்சாரு. ஸோ ஒரத்தநாடுல நாம் தமிழர் கட்சியினுடைய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16ல் 1192 வாக்குகள், 19ல் 9252 வாக்குகள், 21ல் 9050, 24ல் 20475, 176 பட்டுக்கோட்டை. அந்த தொகுதியில தம்பி கண்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். சிங்கப்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். அவர் அழைச்சி இப்போ வந்து வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறாரு சீமான். ஸோ பட்டுக்கோட்டையில நாம் தமிழர் கட்சியினுடைய பலம் 2016ல் 2940, 19ல் 8705, 21ல் 10730, 24ல் 13936. அதே போல 8வது தொகுதி 177 பேராவூரணி. பேராவூரணியில வடக்காடு ராஜாராம் அவர்கள் பொறியியலாளர், நாம் தமிழர் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர். கடந்த முறையும் ஒரு தான் போட்டியிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேராவூரணி, வடக்காடு ராஜாராம். 2016ல் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1602, 19ல் வந்து 9580, 21ல் 12154, 24ல் 18248 வாக்குகளை இதுவரை நாம் தமிழர் கட்சி பேராவூரணி தொகுதியில வாங்கியிருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தஞ்சாவூர்ல 8 தொகுதிகள் இருக்கு. அந்த 8 தொகுதிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. இதுல வந்து 2 பேர் பெண் வேட்பாளர்கள். அந்த 2 பெண்கள்ல ஒருவர் வந்து இஸ்லாமியர். ஸோ ஆண்களுக்கு 6 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. படித்த இன்னைக்கு சமூகத்துல நிறைய செயல்பாட்டாளர்களாக அறியப்படுற, சமூக போராளிகளாக அறியப்படுறவங்களுக்கு தான் வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியில 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. இதுவரை எனக்கு தெரிஞ்சு 118 வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 118 116 இடங்களுக்கான வேட்பாளர்கள் தான் அறிவிக்கப்படலை. நிறைய தனி தொகுதிகளில் பெண்களுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்குறாங்க. அதே போல நிறைய 117 இடங்கள் ஆண்கள், 117 இடங்கள் பெண்கள் அப்படின்றத அவங்க வந்து ஒரு அளவுகோலா வச்சிருக்கிறாங்க. 50 இடங்கள் ஆண்கள், 50% இடங்கள் ஆண்களுக்கு, 50% இடங்கள் பெண்களுக்கு அப்படின்றது தான் அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகள்ல ஒன்றாக இருக்குது. இன்னும் சீமான் அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிடுவார் அப்படின்றதுக்கான கிளாரிட்டி இல்லை. காரைக்குடியில அவர் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதையும் நம்ம வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வேட்பாளர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு மாவட்டத்தினுடைய வேட்பாளர்கள் குறித்து இன்னொரு காணொலியில சந்திக்கலாம். 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.